குக்கர் அடுப்பில் வச்சு சூடாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மொச்சக்கொட்டையை நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இது வறுப்பட்டு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதே குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், பெரிய வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்ச 2 துண்டு கருவாட்டையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தரங்காய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மொச்சக்கொட்டையை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே மாங்காய் சேர்த்துக்கோங்க. அரைச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க. 1க்கு மேலே விட்டுறக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அழகாக நமக்கு காய்கறிகள்லாம் கரெக்டாக வெந்துடும். அவ்வளோதான், சூப்பரான காய்கறி கருவாட்டு குழம்பு ரெடி. தேங்க்யூ.